அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ இந்த சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்துமே வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு வீடியோ காட்சிகளை தான் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். போனஸ்ன்றது பார்த்திங்கன்னா பல வீடுகள்லையுமே இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த பல குவைத்திகளிடம் இருந்து பல தொழிலாளர்கள் தங்களுடைய போனஸ் சம்பளத்தை பெற்றிருக்கிறாங்க. மூல காரணம்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே இந்த போனஸை பற்றி வேறு யாராவது யூடியூபரோ அல்லது ஸ்டார்டிங்கில் வேறு யாராவது ஒருத்தர் இதை பற்றி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணினாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் இலங்கை தூதரகம் ஃபேஸ்புக் பேஜில் பப்ளிஷ் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா நான் முதலாக இந்த லோயரோட லைவில் போய் டிக்டாக் லைவில் பேசி போனஸ் சம்மந்தமான முழு விபரத்தையும் அறிஞ்ச பிறகு முதலாக நான் ஷேர் பண்ணின வீடியோ இதுதான். இந்த வீடியோ ஷேர் பண்ணினத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே போனஸை பெற்றுக்கொண்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்தியா இலங்கை 2 நாட்டவர்களுமே போனஸை பெற்றுக்கொண்டிருந்தாங்க. அது வகையில் சந்தோஷம். ஆனால் அதுக்கு பிறகும் அது பொய், அது பழைய வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது நாங்கள் தொடர்ந்து எடுத்த முயற்சியால் இலங்கை தூதரகமும் தங்களுடைய ஆதரவை முற்றுமுழுதாக வழங்குறாங்க. போனஸை பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய தொழிலாளர்களும் தங்களுடைய முழு எஃபோர்ட்டையும், அதாவது முழு முயற்சியையும் போட்டு தங்களுடைய போனஸை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விடயம்தான் போனஸ். நீங்கள் இந்த வீட்டை விட்டு சரி கம்ப்ளீட் நான் முடிஞ்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இந்த நாட்டுக்குமே வரப்போகிறது இல்லை அப்படின்னா லீகலாக முடிந்த அளவு ஃபோர்ஸ் பண்ணி முயற்சி பண்ணுங்கள். இல்லை இன்னும் 2-3 வருஷம் நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும், இன்னும் ஒரு 4-5 வருஷம் சரி இருக்கணும் சாஃபர் போயிட்டு அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்கன்னா பொறுமையாக இருந்து போகும்போதே கேளுங்க. போகன்னு நினைக்கிறவங்க இப்போவே கேளுங்க. இந்த வீடியோ கிளம்பி பாருங்கள். අර අමාරයකට දාලා මට පඩියයි ටිකට් එකයි එතකොට බෝනස් එකයි ඔක්කොම අරන් දුන්නා. ඔයාලට ගොඩක් ස්තුතියි. மாதிரி 5ஆம் தேதி என்னை கூப்பிட்டு எனக்கு போனஸ் காசு தந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ඔයාලා බෝනස් එක ඉල්ල ගන්න. දැන් මම එයාපෝට් එකේ ඉන්නේ යන්න. ගොඩක් සතුටුයි. கொண்டு வெட்ட வரணும்னு எனக்கு ஒரு காலை பிடிச்சி கேட்குறேன். நான் எனக்கு அனுப்புங்க. நான் तरस सापर मैडम प्लीज कल तरस श्रीलंका ला कल लेना अपडेट ஜெசாக்கல்லா ஹேர்னா இந்த ஒரு உதவி செஞ்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் இங்கே ஏர்போர்ட் அறிஞ்சேன். எனக்கு 7:30 மணிக்கு பிளேன் நான் வந்தேண்ணா. ඊපස්සේ අත් දෙක එකතු කරලා වැඳගෙන යා කියනවා අනේ අර මල්ලිටයි යක පින් දෙන්න ඕනේ. මල්ලි තමයි මට හයියක් උනේ. මට මෙහෙම කතා කරගන්න හයියක් උනේ. අර මල්ලි මං කිව්වා සප්‍රාන් කියලා. ඊට පස්සේ කිව්වා ඔව් ඒ මල්ලිට මේ තමාකේ මේ මම ණය ගැති මොකද මම මේ සල්ලි ගත්තේ මේ මල්ලි හින්දානේ කියලානේ. ඔව් මල්ලි ඇඬුවත් එක්ක ඔයාව මතක් කරලා. மற்ற வீடியோக்கள் எல்லாமே அவேர்னஸான வீடியோ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டாக இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் போனஸ் பற்றி எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள். அதே போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா? இலங்கையில் தற்போது வெளிநாட்டு வேலைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? பெண்களே, ஆங்கிலம் பேச தெரிஞ்ச பெண்களுக்கு, அதுவும் வெளிநாட்டவர்களுடைய வீட்டுக்கு, அரபியர்களுடைய வீட்டில் வெளிநாட்டவர்களுடைய வீட்டுக்கு பணிப்பெண்களாக போகிறதுக்கு தயாரா? துபாய்க்கு வேலை வாய்ப்பு இருக்குது. 1400 திரகம் முதல் ஸ்டார்ட்டில் சம்பளம் இருக்குது. அதே போல் மேலதிக வேலை வாய்ப்புகள், ஊதியம், ஓய்வு எல்லா வசதிகளையும் வாங்கி கொடுக்குறாங்க. விதேசி வேலைவாய்ப்பு பணியகம் 0742-800-800 இந்த இலக்கத்துக்கு கால் பண்ணுங்கள். மேலதிக தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே போல் ஆங்கிலம் பேச தெரிந்த நல்லா கற்று பாட நெறிகளை கற்பித்து கொடுக்கக்கூடிய தகமையுடையவர்களா நீங்கள், உங்களுக்கும் நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் குருநாகல படிப்பை முடித்துவிட்டு நாட்டில் வேலை வாய்ப்பும் இல்லாமல் இளைஞர் யுவதிகளாக இருக்கின்றீங்களா? அதுவும் குறிப்பாக பெண்கள் பாடசாலைகளில் கற்பிக்கக்கூடிய தகமை இருந்தும் இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கலையா? முயற்சி பண்ணுங்கள். கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் 0743-800-800 தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். عزيزي صاحب العمل، العمالة المنزلية يعملون على مساندتك، فلا تعرضهم للإهانة الإنسانية أو تكلفهم بأعمال خطرة من شأنها التأثير على صحتهم.
وثائق إثبات الشخصية مثل جواز السفر أو البطاقة المدنية هي حقوق لصيقة بشخص العامل المنزلي، فلا تحتفظ بها إلا بموافقة منه. راحة العامل المنزلي من راحة أسرتك. اهتم بتوفير المسكن والمشرب والمأكل والعلاج له. امنح العامل المنزلي الراحة كي يمنحك العمل المطلوب، كما لا تحرمه من حقه في الحصول على راحته الأسبوعية والسنوية. راتب العامل أمان له ولك، فلا يجوز خصم جزء من راتبه، كما أن تأخيره يكلف صاحب العمل 10 دنانير عن كل شهر تأخير. تجديد عقود استقدام العمالة المنزلية يتم تلقائيا بموافقة الطرفين. إدارة تنظيم استقدام العمالة المنزلية التابعة للهيئة العامة للقوى العاملة هي المختصة بالنظر في الشكاوى حال حدوث نزاع بين صاحب العمل والعامل. مع تحيات إدارة العلاقات العامة والإعلام، الهيئة العامة للقوى العاملة. Dear employer, domestic workers are working to support you. Do not expose them to humiliation or any dangerous work that would affect their health. Identification documents such as a passport or civil ID belong to the domestic worker and are not retained without the approval of them. Your comfort is related to the comfort of the worker. Be sure to provide him decent livelihoods such as housing and treatment. Give domestic worker the time off in order to complete the required work. Be sure not to deprive him of his right of weekly and annual rest. The salary of the worker must be given because it is safety for you and him. It is not allowed to deduct part of his salary, delaying cost the employer 10 kb for each month. Renewal contracts for the recruitment of domestic workers is done automatically with the approval of both parties. Domestic Workers Recruitment Organizing Department is concerned with settling disputes between employers and workers in case of conflict. With regards, Public Relations and Media Department, Public Authority of Manpower. عزيزي العامل المنزلي، التزامك بتوجيهات صاحب العمل وأداء الأعمال التي تكلف بها يكفل لك الاستمرار في العمل. حفاظك على ممتلكات صاحب العمل وعدم إفشاء أسراره واجب يفرض القانون. إيصال تحويل الأجر ووصل الاستلام طريقة من طرق الإثبات وحفظ الحقوق لك ولصاحب العمل. تجديد عقود استقدام العمالة المنزلية يتم تلقائيا بموافقة الطرفين. إدارة تنظيم استقدام العمالة المنزلية التابعة للهيئة العامة للقوى العاملة هي المختصة بالنظر في الشكاوى حال حدوث نزاع بين صاحب العمل والعامل. مع تحيات إدارة العلاقات العامة والإعلام، الهيئة العامة للقوى العاملة. عزيزي العامل المنزلي. Dear domestic worker, your commitment to the employer's instruction and the performance of the work you are assigned to ensure your stability at work. Preserving the employer's property and not disclosing his secrets are duties imposed by law. The receipt of the remittance transfer and the receipt voucher are ways to prove and preserve your rights and employers. Renewal contracts for the recruitment of domestic workers is done automatically with the approval of both parties. Domestic Workers Recruitment Organizing Department is concerned with settling disputes between employers and workers in case of conflict. With regards, Public Relations and Media Department, Public Authority of Manpower.
قانون العمل ألزم صاحب العمل أن يدفع للعامل راتب شهر على كل سنة بدل إجازة. اليوم عندي نصيحة لصاحب العمل: إذا عندك عامل اشتغل عندك وراتبه 150 دينار، وبعد فترة وصل راتبه إلى 300 دينار، راح تحسب الإجازة السنوية على آخر راتب اللي هو 300 دينار. لذلك علشان تحاسب على الراتب اللي هو بدأ معك فيه، خل راتب الشهر تدفعه على كل سنة. بمعنى اشتغل عندك 150 دينار وانتهت السنة عطى راتب شهر 150، لا تخليها تتراكم. بعد 5 سنوات راح تحاسبه على آخر راتب اللي هو 300. هذه نصيحة موجهة لصاحب العمل، وحياك. يحق للعامل اللي يعمل مادة 20 خدم أنه يطلب نقل كفالته من صاحب العمل إلى صاحب عمل آخر في حالات معينة. من ضمن هذه الحالات وفاة صاحب العمل، هذه رقم 1. رقم 2 أن طلب العامل المنزلي النقل إلى الزوج أو الزوجة في حالة الطلاق، يعني إذا كان على كفالة أحدهم يحق له أن بعد الطلاق يطلب النقل إلى أحد الزوجين. 3 في حالة مغادرة صاحب العمل خارج البلاد نهائيا. 4 في حالة ثبوت ارتكاب فعل أو قول ذات مدلول جنسي صادر من صاحب العمل أو من يقيمون معه تجاه العامل. وحياكم الله ويا هلا فيكم يا متابعين. الحرب اللي قاعد يشنها بعض المواطنين على الوافدين حرب غريبة قسما بالله، كأنها مدفوعة الأجر. ابعدوا الوافدين، فكونا من الوافدين، سفروا الوافدين. يا أخي أنت بلد بعد الله سبحانه وتعالى ما تعيش بدون الوافدين، أنت عايش على الوافدين. البنا وافد، البنشرتشي وافد، الكهربائي وافد، السباك وافد، الكواي وافد، اللي يحلق لحيتك وافد، اللي يغسل ملابسك وافد، كل شيء. وانت ما قاعد تسوي شيء. انت احمد ربك على النعمة والخير اللي عايش فيه. بعدين الوافد انت مو تجمل عليه، ترى الوافد قاعد يشتغل يعني بعرق جبينه، ترى شيء مقابل عمل. اذا ضحك عليك وافد 1 أو 2 أو 3 اللي يخالفون القانون يعاقبون، احنا ضدهم كلنا. لكن تعمم الوافدين، والوافدين ازعجون الوافدين. انت بدون الوافدين ما تسوي شيء، انت شغلتك اكل ونوم وشربه بس، ومتبطح تحت المكيف وتغرد ضدهم. يعني انت لا فايده ولا زايده. اصلا الوطن لو يقارنون بينك وبين الوافد، انت اللي تهاجمهم، قسم بالله يختارون الوافد ويتركونك. فانت ليش يعني هالحرب؟ ليش تكره الناس فيك؟ يعني ليش تكره الناس بوطنك؟ يا اخي هذا الوافد هذا بالنهايه انسان. انت ترى تطلع من دوامك ترجع عيالك تلاقيهم، هذا يتغرب عن عياله 1 و2 و3 و10 بعضهم، يعني ما يشوفهم. انت لو يوم يومين ما تشوف عيالك تنجن، فاستغرب من هالهجوم عليهم. بعدين الوافد اهم منك انت، خصوصا هذول النوعيه اللي لا فائده ولا زايده، اللي بس يهاجمون الوافدين. والله الوافد اهم منك بالوطن، على الاقل منه فائده، انت ما منك اي فائده. فاحترم نفسك واحمد النعمه اللي انت فيها، واترك السالفه البايخه. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சர்ஃபான் சகோ, நான் ஏற்கனவே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன், நீங்களும் ரிப்ளை தந்திருக்கிறீங்க. நான் போனஸ் உங்களோட வீடியோக்கள் பார்த்து போனஸ் காசு கேட்டிருந்தேன். அதை எங்களோட கஃபீல்கிட்ட கேட்டு ரொம்ப 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 போராடிக்கிட்டே இருந்தேன். காசு கேட்டு என் போனஸ் தாங்கன்னு சொல்லி தரமாட்டேன்னு சொல்லி கொண்டு இருந்துட்டு, பிறகு கஃபீல்ட மகளை கூப்பிட்டு சொல்லுவோம், அவங்க கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜனவரி 25ஆம் தேதி எனக்கு 1 வருஷம் முடியுது. எனக்கு ஜனவரி 5ஆம் தேதி என்னை கூப்பிட்டு எனக்கு போனஸ் காசு தந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சகோ. எல்லாருமே இதே மாதிரி எல்லாருமே, ஒவ்வொரு ஹவுஸ்மேன்களும் ஒவ்வொரு டிரைவர்களும் போராடுங்க, முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. நான் எந்த அளவுக்கு போராடினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் கெஞ்சி இருக்கிறேன். இருந்தாலும் கெஞ்சியத்துல இனி வேலை இல்லை அப்படின்னு கைவிட்ட நிலையில தான் எனக்கு இந்த காசு கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். මල්ලි වර්සාන් මල්ලි මම මේ කුවේට් එකේ ඉන්න මේ රෝසි කතා කරන්නේ.
මල්ලි මං දැන් අද ලංකාවට යනවා මල්ලි. මං අවුරුදු 2ක් වැඩ කරපු බෝනස් එක මම ඒ අපි වැඩ කරන බාබාගෙන් ඉල්ලුවා. මල්ලි දන්නවා මම මල්ලිට මැසේජ් දාලා ඒ දේවල් ඉල්ලගත්තා. ඉතින් මට අද දවසේ මට ඒ බෝනස් එක ලැබුණා මල්ලි. ඉතින් මල්ලි මට දුන්නේ ඇග්‍රීමන්ට් එකද මල්ලි කියන්නේ කියපු විදිය හැමදේම මම කියලා මේ තමයි මට මේ බෝනස් එක ලැබුණේ මල්ලි. ඉතින් මං හැමෝටම කියන්නේ මේ බෝනස් එක ලබා ගන්න. මේක අපිට ලැබෙන්න තියෙන දෙයක්. අපි අවුරුදු 2ක් රස්සාව කරලා ඉතුරුවක් නැහැ. ඉතින් අවසානයේදී මෙහෙම දෙයක් ලැබෙනවා කියන්නේ ඒක ගොඩාක් මේ වටිනවා. ඉතින් මල්ලිටත් බොහොම ස්තුතියි. මල්ලිගේ ඒ දැනුවත් වීම මත තමයි මට අද දවසේ මේ බෝනස් එක ලැබුණේ. ඉතින් මට මුලින් ඒගොල්ලෝ හා කියලා කිව්වා. ඊට පස්සේ භාගයක් දෙන්නම් කිව්වා. ඊට පස්සේ මම ඒත් නැවතුනේ නෑ. මම ඒත් කතා කරලා කොහොම හරි මට යන මොහොතේ මට මේ මාස දෙකේ පඩිය දුන්නා. ඉතින් මල්ලිට බොහොම ස්තුතියි. අපිට මේ කරන සේවය නිසා මල්ලිට තව ශක්තිය ධෛර්යය ලැබෙන්න ඕනේ. හැමෝටම දැනුවත් වෙන්න තමයි කියන්නේ. ජේසු පිහිටයි මල්ලි. අල්ලා දෙවියන්ගේ පිහිට රැකවරණය ඔයාට ලැබෙන්න ඕනේ. මල්ලි සලාම් අලයිකුම්. අදට මම මේ ගෙදරට ඇවිල්ලා අවුරුද්දයි. අවුරුද්දට බෝනස් එකේ සල්ලි දුන්නා. බෝනස් සල්ලි 150ක්. අදට අවුරුද්දයි මේ ගෙදරට ඇවිල්ලා බෝනස් එකේ සල්ලි දුන්නා. ඉතින් එහෙනම් ගොඩක් ස්තුතියි මල්ලි. තියන්නම් සරණයි. අද දෙයන් පිටයි. පාන් මල්ලි ගොඩක් ස්තුතියි. මම බෝනස් එකයි පඩියයි දෙකම අද උදේ එම්බසියට එක්කන් ගිහින් මට අරන් දුන්නා. එහෙ එම්බසියෙන් පැමිණිල්ලකුත් දාන්න කිව්වා. ඊට පස්සේ ඊයේ මහත්තයා ගිහිල්ලා විදේශ නීති කාර්යාංශයේ පැමිණිල්ලක් දැම්මා. ඊට පස්සේ අද උදේ එක් කරගෙන ගිහිල්ලා එම්බසියෙන් මේ අර අමාරයකට දාලා මට පඩියයි ටිකට් එකයි එතකොට බෝනස් එකයි ඔක්කොම අරන් දුන්නා. ඔයාට ගොඩක් ස්තුතියි. හැමෝටම කියන්න එහෙම කොහොම හරි කලබල කෙරුවොත් අපිට ගන්න පුළුවන්. හැබැයි ගෑණි ගොඩක් මට බැන්නා. බෑග් හිටන් චෙක් කරා. හරි එහෙනම් ගොඩක් මේ ස්තුතියි. මම මේකේ වීඩියෝ එකක් ලංකාවට ගිහිල්ලා කරන්න. මොකද එයා ගෙදර ආවට පස්සේ Wi-Fi එකත් ඕෆ් කරා. හරි එහෙනම් ගොඩක් ස්තුතියි. ටික්ටොක් යාළුවනේ අද මං කුවේට් එකේ යනවා. මට බෝනස් එකයි පඩියයි ඔක්කොම ලැබුණා. ගොඩක් ස්තුතියි. ඔයාලා බෝනස් එක ඉල්ල ගන්න. දැන් මම එයාපෝට් එකේ ඉන්නේ. යන්න ගොඩක් සතුටුයි. ගොඩක් ස්තුතියි. ඒකින්ද ඔයාලට බෝනස් එකයි පඩියයි ඉල්ල ගන්න. විස්තර මම ඔයාලට දාන්නම්. ලංකාවට ගිහිල්ලා එයාපෝට් එකේ ගෙදර ගිහිල්ලා මම ඔයාලට ටික්ටොක් එකට විස්තර දාන්නම්. ඒ ක්‍රමයට යන්න අනිවාර්යයෙන්ම ඔයාලට බෝනස් එක ගන්න පුළුවන්. එම්බසි අපිට උදව් කරනවා. අනිවාර්යයෙන්ම ගන්න පුළුවන්. උත්සාහ කරන්න. අපිට අයිති දෙයක්. අද මට තේරුණා එම්බසියට ගියපු හින්දා අනිවාර්යයෙන්ම ඒක දෙන්න ඕනේ කියලා එම්බසියෙන් තීරණය කරා. ඒ කියපු මගේ කැපින්ට කිව්වා. ඒ වගේ ඔයාලත් ඉල්ලන්න. ජේසු පීටයි. බයි. මල්ලි කොහොමද ඔයා හොඳින් නේද? මේ මල්ලි මම කුවේට් වල මේ ආව ගෙදර කලින් වැඩ කළේ ලංකාවේ කෙනෙක්. එයා මාස දෙකකට නිවාඩු ගියා. ඒ නිවාඩු ගිය අතර මෙයාලා මාව ගෙන්න ගත්තා මෙහෙට. මෙහෙට මාව ගෙන්න ගත්තාම දැන් එයා ඉන්නේ ඉඳගෙන මේ පුතාගේ ගෙදර. පල්ලෙහා මේ එකම ගෙදර පල්ලෙහා තට්ටුවේ පුතා බැඳලා පුතාට ළමයෙකුත් ඉන්නවා. ඒ ළමයා බලා ගන්නයි ගෙදර වැඩ කරන්නයි එයාව ඒ ගෙදරට දැම්මා. දැන් මම ආවා මේ අලුත් ගෙදරට මෙහෙටනේ. මම දැන් මේ ගෙදර ඉන්නේ. දැන් අරයා මේ අවුරුදු 2ක් ඉවර කරලා යනකොට එයාට ඇඩ්වාන්ස් සැලරි දීලා නෑ මල්ලි. ඊට පස්සේ දැන් මම මේ අර ඔයාගේ වීඩියෝ ඒවා මේවා ඔක්කොම මම එයාට ෂෙයා කරනවා. තව යාළුවෝ දෙන්නෙක් තුන් දෙනෙක් ඉන්නවා. ඒගොල්ලන්ට ෂෙයා කරනවා. දැන් ඒගොල්ලෝ ඔක්කොමත් බලනවා ඔයාගේ වීඩියෝ. ඉතින් මේ ඒක බලාගෙන ඉඳලා ඇඩ්වාන්ස් සැලරි මෙහෙම දෙන්නේ ඒකේ අර අරාබි බාබා කතා කරන්නේ. අර ලෝය කෙනෙක් එයා කතා කරන්නේ මේ වීඩියෝ එක එහෙම මගෙන්. ඉතින් එයා ඇහුවා මෙයා මොනවද කියන්නේ කියලා. මෙයාට අරාබිත් බෑ ඉංග්‍රීසිත් බෑ.
ඊට පස්සේ මේ දැන් මං ඊට පස්සේ පැහැදිලි කරලා දුන්නා මෙහෙම සල්ලි මෙහෙම මාස හැම අවුරුද්දකටම සැරයක් දෙන්න ඕනේ. අවුරුදු 2 දෙන්න බැයි නම් අවුරුද්දෙන් සල්ලි දෙන්න ඕනේ කියලා මම ඒ විස්තර ඔක්කොම යාට පැහැදිලි කරලා දුන්නා. දීලා ඉවරලා දැන් ඔයාටත් ඒ නංගි ඔයාටත් මැසේජ් කළා. ඔයාට මැසේජ් කළාට පස්සේ එයාගේ මේ දැන් අද උදේ මැසේජ් කළා. මෙයා අර සිංහලෙන් ටයිප් කළාම ඉංග්‍රීසි ට්‍රාන්ස්ලේට් වෙන්නේ. ඒ විදිහට මෙයා ටයිප් කළා. මෙයා දැම්මා සෙන්ඩ් කළා. අර කුයිඩ් බාබා කතා කරන ඒකත් එක්කම දැම්මා. දැම්මට පස්සේ දැන් මම වැඩ කරන ගෙදර තමයි මෙයා කලින් වැඩ කළේ. ඒ බාබා කරපු වැඩේ මේ එළිය ගිහිල්ලා ඇවිල්ලා සල්ලි ගේන්න වෙන්නේ තියන්නේ. එහෙමද වෙනින් තැනකට කොහේ හරි ගියාද දන්නේ නැහැ. අහන්න බලන්න ඕන. මෙයා පොලිසියේ ලොක්කේ. මං ඉන්න ගෙදර මේ මමාගේ පුතා එයා බැඳලා නැහැ. එයා ලොක්කේ පොලිසියේ. ඊට පස්සේ මෙයා ඉතින් කොහොම නීතිය දන්නවනේ අරවයි මේවයි කියලා. ඉතින් එහෙම තමයි මෙයා දැම්මේ මැසේජ් එක. මමත් කියෙව්වා. ඉතින් මං කෝ ඔයා මන් දන්නවයි කියලා කියන්න එපා. ඔයා තනි මතයට හිතීරණයකට ඔයා කියන්න මෙහෙම මම වීඩියෝ දැක්කා. මේව හැමදේම දැක්කයි කියලා. ඊට පස්සේ එහෙම තමයි එයා කිව්වේ. ඊට පස්සේ මල්ලි මෙයාට අද මේ ඔයා කියන්නේ Wi-Fi දුන්නට සල්ලි කැපුවා. අර සල්ලි දානකොට ඩිනාර් එකක් කපනවානේ. කපා ගන්න මෙයාලා ෆෝන් එකෙන් සල්ලි දාන්නේ මල්ලි. ඉතින් ඒ ඩිනාර් එකක් කපනවා. කපුවාම ඒක සල්ලි එකතු කරලා ඊට පස්සේ මං කාඩ් සල්ලි දැම්මා. මං ඒව කැපුවේ නෑ අරවයි මේවයි කියලා ඕම් කළා. කොහොම හරි 120න් 30ක් කපා ගත්තා. 120න් 30ක් කපාගෙන මල්ලි 90ක් දුන්නා. එයා යනකොට දීලා තියෙනවා. එයාට 1,40,000ක් දීලා තියෙනවා ලංකා සල්ලි. ඉතින් මෙයා ලංකා සල්ලි අරගෙන තියෙන ඒ කාලේ මාසික සැලරියක්. ඒ කාලේ මාසික සැලරියක් තමයි මෙයාට දීලා තියෙන්නේ. ඉතින් දැන් අද කාලේ ඉතින් අර 120 අඩුයිනේ මල්ලි. දැන් සර් කිව්වා නේද මං ඔයාට මාසික සල්ලි දුන්නා. මං තව මාසිකයි සල්ලි දෙන්න තියෙන්නේ කියලා කොහොම හරි ඔන්න 90ක් දුන්නා. ඩිනාර් 90ක් දුන්නා. ඉතින් මෙයාගේ සෑහෙන්න ප්‍රශ්න මල්ලි ලංකාවේ. ඉතින් මෙයා ඉස්සෙල්ලාම සල්ලි ටික අරගෙන මයික දැන් එයා බාබා ගියාට පස්සේ අත් දෙක එකතු කරලා වැඳගෙන එයා කියනවා අනේ අර මල්ලිටයි අක්කේ පින් දෙන්න ඕනේ. මල්ලි තමයි මට හයියක් උනේ. මට මෙහෙම කතා කරගන්න හයියක් උනේ. අර මල්ලි මං කව සප්‍රාන් කියලා. ඊට පස්සේ කිව්වා ඌ ඒ මල්ලිට මේ තමාකේ මේ මම ණය ගැති මොකද මම මේ සල්ලි ගත්තේ මේ මල්ලි හින්දානේ කියලානේ. ඔව් මල්ලි ඇඬුවත් එක්ක ඔයාව මතක් කරලා. thank you so much මල්ලි. ගොඩාක් පින් සිද්ධ වෙනවා ඔයාට. මේ අසරණ වෙලා අසරණ ගෑනු අපිට කිසිම දෙයක් දන්නේ නැති අයට ඔයා මේ අපිව එඩිතර කියන්නේ අපේ හිත ශක්තිමත් කරන්නට ඔයාගේ වචන වලින් අපි ශක්තිමත් වෙනවා. කිසිම දෙයකට බයක් නැහැ. මොකද අපි ඔයා කියන හැම දෙයකම කොයි විදිහට නීතිය ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියලා අපි දන්නවා. මොකද අපි මේගොල්ලන්ට වැරදි කරන්නේ නැත්නම් අපි හොර බොරු වංචාවක් අපි නැත්නම් අපිට අයිතියනේ අපි ඉල්ලන්නේ. ඒ දේවල් ලබා ගන්න ඕන ක්‍රමේ මොකක්ද කියලා ඔයාගෙන් මම දන්නවා. මම දැන් හැමෝටම මං කියලා දෙන්නේ මගෙන් අහන්නේ වැඩි විස්තර. මං කියලා තිනවා ඔයාලට ඌමනාවක් තියෙනවා මොකක් හරි ප්‍රශ්නයක් වුණොත් මෙන්න මේ මල්ලිට කතා කරන්න. මං ඔයාගේ මේ මොකද මැසේජ් එක ෂෙයා කරලා තියෙන්නේ කට්ටියට. කතා කරන්න ඕන නම් කතා කරන්න කියලා. ඇත්තම යාළුවා දෙවි පීටයි මල්ලි ගොඩාක් පිං සිද්ධ වෙනවා. அல்ல நன்மையை தருவேன் என்னை நாட்டுக்கு அனுப்புங்க. இதை பார்த்து பிடிச்சேன் நல்ல நன்மை தருவேன் அனுப்புங்க. தனி பெரிய லொக்கேஷன் நாங்கள் காலில் பிடிச்சி கேட்குறேன் அனுப்புங்க. இடிச்சிட்டு நிறைய பிரச்சனை வருது நான் அந்த வீட்டில். நான் பீரோ அங்கே ஆக்கள்கிட்ட போகிறதுக்கு யாரும் இல்லைண்ணே. அம்மா பாப்பா அதற்கு ஆயிடுச்சாலும் பெருசு அதுக்கு வயசு சேர்த்துனாண்ணா பேத்துக்கெல்லாம் மடிச்சாலுண்ணா. எங்களை தாத்தா எனக்கு சார் பண்ணா கால் பண்ணி இப்படி கதை நானா போய் இன்ஸ்டாக்கா அந்த அரிச்சு வீடியோ பாருங்க நல்ல நன்மையை தருவோம். வீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது போகிறதுக்கு இதுக்கு எது செய்ய ஒரு முடிவுன்னு பாருங்க. நான் ஒரு நல்ல நன்மையை தருவேன்.
நான் உங்களுக்கு அல்ல நன்மை தருவேன். என்னை ஊருக்கு அனுப்புங்க. நான் எனக்கு இருக்கல, எனக்கு கத்தியை கொண்டு வெட்ட வரணும்னு எனக்கு உங்களுக்கு காலை பிடிச்சி கேட்குறேன். நான் என்னைய அனுப்புங்க. நான் போயின்னு சொன்னாக்கா நீங்கள் பொலிஸ் மரம் கூட்டிகிட்டு வந்தாலும் பிரச்சனைங்க. நான் இருந்த ரூமை வந்து பாருங்க, கதவெல்லாம் குடைச்சி எப்படி நாசம் மறுத்து வச்சாங்கட்டு சரியான வருத்தம் ஆயிடுச்சு. நான் தலையெல்லாம் எனக்கு அல்ல நன்மையை தவிர நாட்டுக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு காலை பிடிச்சி கேட்குறேன். நான் உங்களுக்கு காலை பிடிச்சி கேட்குறேன். அல்ல நன்மையை தருவேன். எப்படி வீட்டில் எப்பவும் பயந்து வயது ஒரு வீடியோ நான் இப்போ உங்கள் கேட்பேன் வீட்டுக்கார பொம்பளை அந்த வீடியோ நான் 2வது அனுப்புனேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நானா அவங்க ஜெசாக்கெல்லாம் நானா இந்த ஒரு உதவியை செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. இந்த அளவுக்கு வரணும்னு நினைச்சி பார்க்குறேண்ணா. இப்போ மேடம் கால் பண்ணி கூப்பிட்டா போனேன். சுவர போப்பறியா நாட்டுக்கு கேட்டா. நான் போப்பறேன், எனக்கு வேலை செய்யறேன்னு ஒத்த பிள்ளைன்ட்டேன். கிழவனும் கேட்டான் போப்பறியாண்டு. நான் போப்பறேன்னு ஊருக்கு அனுப்புன ஒத்த பிள்ளைன்ட்டேண்ணா. ஜெசாக்கெல்லாம் என்னண்ணா ஜெசாக்கெல்லாம் எனக்கு நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்லிடுச்சேன். எனக்கு சாமான் எல்லாத்தையும் எடு, நீ நாளைக்கு டிக்கெட்டை நாங்கள் ஓகே பண்ணிட்டு நாளைக்கு போண்டிச்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நானா நைட் சொன்னாங்க என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன என்று பார்த்து போட்டு முடியும்னு சொல்லுங்கண்ணா. ஜெசாக்கெல்லாம் ஏறினாண்ணா. இன்றைக்கு கேட்டாங்க என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு வேலை செய்யலை, நான் ஊருக்கு போகிறேன்ட்டு. மத்தியானம் டிக்கெட் ஓகே பண்ணாங்க. நாளைக்கு நைட் 8 மணிக்கு எனக்கு ஃப்ளைன் ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க. கூட்டிகிட்டு போய் சாமான்லாம் வாங்கி எடுத்துக்கொண்டு என் ரூமில் உள்ள சாமான்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். எல்லாம் பேக்கெட் பண்ணி அவங்கள நிறுத்தாங்க. எல்லாம் 30 கிலோ வாங்கிட்டு எல்லாம் பேக்கெட் பண்ணி இந்த வச்சிருக்கேண்ணா. இன்ஷால்லா நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நான் கால் எடுக்கிறேன், நான் மெசேஜ் போடுறேண்ணா. ஜெசாக்கெல்லாம் நானா. நான் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கேன். எனக்கு 7:30 மணிக்கு ஃப்ளைன் நானா. இப்போ வந்தேண்ணா. சரியா? السلام عليكم، الله يعطيك العافية. أنا أخوي رسوانة رسمية. كان أول اشتغل عندكم، أنا كان اشتغل أول الكويت. هي في مشكلة من أخوه هذا، هي ترس تبعت الصورة. الله يخليك ميدم، لا تخلي ميدم، هي ترس سافر ميدم بليز. خلي ترس سريلانكا، لا تخلي هناك بيت. نحن نبي نسوي سفارة هني ذاك الكويت، هني ذاك السيلان في سفارة الكويت. نحن نبي نسوي كومبلينت. بس أنا كلمت أنا ماما خلي صبر شوي، أنا كلم هناك عشان كذي أنا كلم وياكم. الله يخليك ماما، خلي ترسي سافر، لا تخلي هناك. இவை அனைத்தும் என்னால் முடிந்த முயற்சிகள். அதே போல் என்னால் முடிந்ததை நான் முயற்சி பண்ணினதால் ஏதோ யாருக்குமே நான் நேரில் போயோ அல்லது என்னுடைய தலையீடோ இருக்கலை. நான் அவங்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும், நான் தொடர்ந்துமே என்னுடைய சோஷியல் மீடியாக்களில் தொடர்ந்துமே பதிவிட்டு வந்தேன் போனஸ் சம்மந்தமாக. அதை கேட்டு பயன்பெற்ற பல சகோதர சகோதரிகள் தான் இவ்வாறு அவங்களுடைய முயற்சியின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் இப்போ கடைசியாக பார்த்த வீடியோ உங்களுக்கும் யாராவது தொந்தரவு பண்ணினா ஆதாரத்தோடு இருந்துச்சுன்னா அவங்கள கொஞ்சம் பயம் காட்ட முடியும். மீடியாவுக்கு கொடுத்துருவோம், போலீஸுக்கு கொடுத்துருவோம், வீடியோ இருக்குது, நாட்டில் உள்ள எல்லா டிவி சேனலுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டால் எப்படியுமே உடனே அனுப்பி வச்சுருவாங்க. ஆனால் ஆதாரம் இருக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் நிச்சயமாக முடியும். முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் என்னால் முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் படாமல் விரைவிலேயே உங்களுக்கு லீகலாகவே பெற்றுத்தரத்துக்கும் முயற்சிகளை ஏற்படுத்துகிறோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்தும் உங்களுடன் நான் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.